ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மதியையும் அவங்களுடைய அப்பாவையும் பார்க்கும்போது ரேவதிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா ஒரு அப்பாவும் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் இது வரைக்கும் அது நடக்கவே இல்லை. நீங்களும் உடம்பு சரியில்லாமல் இந்த மாதிரிலாம் அலையிறீங்க, கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. நாங்கள் இருக்கோம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன்னு அவரும் வருத்தப்பட்டு மதிக்கிட்ட அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய அப்பா, உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அடுத்த நிமிஷம் நீ என்கிட்ட ஓடி வந்துடு, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நாங்கள் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சோன்னு மட்டும் தயவு செஞ்சு வராமல் இருந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நினச்சி மதியம் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மதியம் அவங்களுடைய அப்பாவுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாங்க. அவர் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மா அப்படி இருக்காங்க, கூட தங்கச்சி இருக்கா, நாம் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் மதி இப்படி ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சாங்க. அதுவும் சுரேஷ்கிட்ட பேசி இந்த பிரச்சனையை சரி பண்ணணும், ஏன் இப்படிலாம் பேசுங்கன்னு கேட்கறதுக்காக தான் போனாங்க. ஆனால் நடந்தது என்னமோ வேறு மாதிரி. அதனால தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு சில விஷயங்கள் தெரியக்கூடாதுன்னு மதி நினைக்கிறாங்க. அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாதுங்களே. இப்படி நம்ம பொண்ணுக்கு இந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோமே, நாமளே கண்ணுக்கு தெரிஞ்ச அப்படின்னு அவங்களும் ஒவ்வொரு நாளும் தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க. மதிக்காக அவங்க வராமல் இல்லையே, அப்பப்போ எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தானே போயிட்டுருக்காங்க. அது நல்லா கண் எதிர்க்க மதியும் பார்த்துட்டே தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டுட்டு நிற்க வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்கன்றது மதிக்கும் புரியுது. இதுக்காக மட்டும்தான் மதி பொறுமையாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட எதுவும் நம்ம பேசக்கூடாதுன்னு இப்போ யோசிச்சு இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சது தப்பு தான்னு உணர்றாங்க மதியமே கூட. ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க அப்பா வந்தார். அவங்கக்கிட்ட நிறைய அவங்களுடைய அத்தை மாமா தங்கராஜிலேருந்து எல்லாருமே பேசிட்டாங்க. அது அவருடைய அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மதியமே கூட நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கப்பான்னு என்ன தான் எடுத்து சொன்னாலையுமே ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. பேசிட்டதுக்கப்புறமா தங்கராஜ் அங்கேருந்து கிளம்பி, அதாவது தங்கராஜ் கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ராமமூர்த்தி அங்கேருந்து கிளம்புறாரு. கீழே போகும்போது அப்படியே சுரேஷ் பயங்கரமாக முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. நான் வரேன் மாப்பிள்ள வரேன்னு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. என்னடா சுரேஷ், 1000 தான் இருந்தாலையும் அவரும் உன்னுடைய மாமனார் பெரியவர், வீட்டுக்கு உனக்கு உன் மாமாவுக்கு எப்படி நீ மரியாதை கொடுக்குறியோ அதே மாதிரி அவருக்கும் கொடுத்து தான் ஆகணும். உன் அம்மா அப்பா மாதிரி தான் அவங்களுமே. என்னடா அவங்க வரேன்னு சொல்கிறாங்கல்ல, சொல்லுடா அப்படின்னுமோ அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாங்க. ஏங்க பார்த்தீங்களாங்க, இவனும் விடாப்பிடியாக தானே இருக்கான், கொஞ்சமாச்சு இவனும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். மதி கோவப்படுறா, மதி அப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு இவனும் கோவப்பட்டு யாரையுமே மதிக்காமல் இருந்தால் அது மதிக்கு கோவத்தை தாங்க உண்டு பண்ணும் அப்படின்றாங்க. ஏய் என்னடி சொல்ல வர நீ இப்போ அப்படின்றாங்க. ஏங்க ஒரு நிமிஷம் வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்றாங்க. அங்கே தங்கராஜ் என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க, சுரேஷ் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னதான் இருந்தாலும் அவர் வயசில் பெரியவர், அவர் இங்கே நிற்கிறாருன்னா நடந்தது என்னன்னு தெரியாமல் குழம்பி போய் அவரே இங்கே நிற்கிறாரு. மதியே அவர்கிட்ட எந்த விஷயமும் சொல்லலை போல இருக்கு. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே அப்பாவும் அம்மாவும் இவர்கிட்ட பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் மதியை பார்க்கணுன்னு தன் பொண்ணுக்காக இங்கே வந்திருக்காரு. அந்த மனுஷங்கிட்ட பொறுமையாக பேசணும். உன் பாட்டுக்கு தாம் தும்னு கத்துற, அவரே ஏற்கனவே உடம்பு சரியில்லாத மனுஷன்டா. அவர்கிட்ட நீ இப்படி எல்லாம் பேசுறதுனால அவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இன்னமும் உனக்கும் மதிக்கும் இருக்கிற சண்டை பெருசாதான் ஆகும். மதி அவங்களோட அப்பாவோட உடல்நிலை நல்லா இருக்கணும்னு நினைப்பாருல்ல. ஏன் உன் மாமாவே எடுத்துக்கோ, என்னைக்காச்சும் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் ஏதாச்சும் கோவப்பட்டு பேசியிருக்கிறாரா, இல்லை என்ன எதுன்னு சொல்லியிருக்கிறாரா? சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக பொறுமையாக சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி தானே நடந்துக்கணும். தயத்தக்க குதிக்கக்கூடாது. உன் பாட்டுக்கு ஸ்டேஷனில் பேசுகிற மாதிரி இங்கே மற்றவங்க கிட்டேயும் பேசக்கூடாதுரா சுரேஷ். ஸ்டேஷன் புத்தியை ஸ்டேஷனோடையே வச்சுக்கோ, வீட்டுக்கு கொண்டு வர வேலை வச்சுக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். நீ இரு, உன் மாமா கிட்ட நான் பேசிட்டு அப்புறமா அவர் அனுப்பி வைக்கிறேன். உனக்கு அவர் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைப்பார். எங்க நீங்கள் வாங்க அப்படின்றாங்க. என்னடி நீ உன் பாட்டுக்கு எதுனோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னுமோ, எல்லாம் நியாயமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க, நான் எதுவும் தப்பாக பேசலை, நீங்கள் வாங்க முதல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு தங்கராஜை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ரேவதி பின்னாடி சைடு வழக்கமாக அவங்க போய் உட்காந்து குடிப்பாங்களே அந்த சைடு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடி எதுக்கு இப்போ என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. ஏங்க நீங்களும் சுரேஷ்க்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி புரிய வைங்க அப்படின்னு ரேவதி சொல்லுவோம். ஏண்டி உன் தம்பி என்ன சின்ன குழந்தையா, அவனுக்கு எவ்வளோ தாண்டி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது, அவன் தான் புரிஞ்சுக்காமல் பேசுகிறான் அப்படின்னா என்ன அப்படின்றாங்க.
ஏங்க இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிறது ஒன்றும் தப்புன்னு சொல்ல வரல. நீங்கள் என்ன எப்படி நடத்துகிறீங்களோ, மலராணி எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியும் மதியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் மதியோட கேரக்டரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நாங்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கிற மாதிரி மதி அமைதியாக இருக்க மாட்டாங்க. நீங்களும் இதை புரிஞ்சுக்கணும். மதியை ஒரு விஷயத்தை கட்டாயப்படுத்தி செய்ய சொன்னால் மதி கண்டிப்பாக செய்ய மாட்டான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மதி இப்படி தான் சொல்லிட்டு, அதனால் நீங்களும் ஏங்க கொஞ்சம் கோவப்பட்டு பேசுகிறீங்க. நம்ம நடக்காத ஒரு விஷயத்த மதிக்கிட்ட நடந்தே ஆகணும் எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால மதி அடுத்து வேற முடிவெடுக்க ஆரம்பிச்சிடுறா. இதனால குடும்பத்துக்கு தாங்க பிரச்சனை வருது. இதை நீங்களும் யோசிச்சு பார்க்கணுங்க. இப்போ நம்ம வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனைனா அப்பா அம்மா கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் சொன்னால் அடுத்து நான் எப்படி கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி மதி கிடையாதுல்ல. மதிக்கு அவங்க அப்பா அம்மா எவ்வளோ முக்கியம்னு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நம்ம குடும்பத்தை புரிஞ்சுக்க கொஞ்சம் நாள் ஆகுங்க. அவசரப்பட்டு சுரேஷ் ஏதாச்சும் பேச அடுத்து மதி ஏதாச்சும் பேச தேவையில்லாமல் பிரச்சனை தாங்க வருது. சுரேஷ் எதுக்காக ஃபோன் பண்ணி மதி கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டிருக்கணும். அதனால தானே இப்போ இவ்வளோ பிரச்சனை. மதி என்கிட்ட நீங்கள் இல்லாதப்போ பேசினாங்க. மதி ஒன்றும் வேணும்னே நான் இதை செய்யலை, நான் அவரை பார்த்து பேசணும் தான் ஸ்டேஷனுக்கு போனேன். அந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டர் அங்கே வருவாருன்னு எனக்கு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவரும் அங்கே நடந்த பிரச்சனையை கேட்டுக்கிட்டு என்னென்னமோ நடந்து போச்சு, இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சத்தியமாக நான் காரணம் இல்லை, நான் பேச தான் போனேன்னு மதி சொல்கிறாங்க. இது எல்லாமே எதிர்ச்சியாக தாங்க நடந்திருக்கு. இதை வச்சு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை வேண்டாங்க. நடந்து முந்தி போச்சு. அப்பா அம்மா ஸ்டேஷனுக்கு வந்ததை நினச்சி மதி கூட தான் வருத்தப்படுறா. தேவையில்லாமல் நம்ம சண்டை போட வேண்டாங்க. அவங்க 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்க. சுரேஷ் போலீஸ்காரர், நீங்கள் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்ச வாழ்க்கை தப்பாக போயிடக்கூடாதுங்க. அது உங்களுக்கு தாங்க அசிங்கம். அதனால சுரேஷ் கிட்ட பேசி புரிய வச்சு எப்படியாச்சும் அவங்க 2 பேரையும் ஒன்றா சந்தோஷமாக சேர்ந்து இருக்கிற மாதிரி நீங்கள் தாங்க செய்யணும். சுரேஷ்க்கு கோல் மீட்டி விட்டு இந்த விஷயத்தில் மதியை அடக்கிப்போ அப்படின்னலாம் நீங்கள் அவனுக்கு எதுவும் கொம்பு சீவி விடாமல் அவனுக்கு சொல்லி புரிய வைங்க. உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் சொன்னால் மட்டும் தான் அவன் கேட்பான். நான் சொல்கிறத இந்த ஒரு தடவை நீங்கள் கேளுங்க. நீங்கள் சொல்லி நான் எத்தனை விஷயம் கேட்டிருக்கேன். ஒரே ஒரு தடவைங்க. அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. நீங்களும் என் குடும்பத்துக்காக தானே நிறைய விஷயம் செய்கிறீங்க. நல்லா இருக்கணும் தானே நீங்களும் நினைக்கிறீங்க. நீங்கள் கூட தான் நினைக்கி கோவப்பட்டு பேசுனீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, பணிவிட செய்யணுமா, ஒரு பிரச்சனை இல்லைன்னா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சுட்டே இருக்காங்கடேன்னு வருத்தப்பட்டீங்கல்ல. அதெல்லாம் சரியாகணும்னா நீங்கள் அவங்ககிட்ட கொம்பு சீவி விடாமல் அவனுக்கு நல்ல விதமாக எடுத்து சொல்லி புரிய வைங்க. எல்லாத்தையும் சுரேஷும் புரிஞ்சுப்பான் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. தங்கராஜ், நீ கத்தி கோவமாக புருஷங்கிட்ட பேசினாலையும் நியாயமான விஷயத்த பேசுகிறேன்னு எனக்கு தோணுதுடி அப்படின்னு யோசிக்கிறாரு. நியாயம் தாங்க. நான் உங்ககிட்ட குரலை வசதி பேசுகிறதுக்கு வேணா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நான் தப்பு தான் நான் பண்ணது. ஆனால் இது நல்ல ஒரு பொண்ணோட வாழ்க்கை விஷயங்க. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும். எல்லாருமே என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க இல்லைங்க. மதிக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லைங்க. ப்ளீஸுங்க, அவங்க அப்பா இங்கே நிற்கிறதும் மதியம் அதை பார்த்து வருத்தப்படுறதும் கஷ்டமாக இருக்குங்க. நாம் தானங்க ஃபோர்ஸ் பண்ணி, முக்கியமாக நீங்கள் தானங்க அவங்க வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இப்போது கஷ்டப்படுறதெல்லாம் அவங்க அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ப்ளீஸுங்க அப்படின்னு ரேவதி சொல்லவும், சரி ரேவதி, நீ சொல்கிறதுனால நான் சுரேஷ் கிட்டே பேசுகிறேன். ஆனால் இந்த விஷயத்த நான் யோசிக்காமல் தான் விட்டுட்டேன். சரி, நான் பேசுகிறேன், நீ போ அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு ரேவதியும் அங்கேருந்து வந்துடுறாங்க. என் பொண்டாட்டி இன்றைக்கி நியாயமான விஷயத்த சொல்லியிருக்காளோ, நாமளும் சுரேஷ்கிட்ட கொஞ்சம் பேசணுமோ, நாம் இந்த பிரச்சனையிலேருந்து ஒதுங்கி இருக்கணும்னா, தலைவலி நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னா அவன் நல்லா இருக்கணும். நாம் மதியை அடக்கி ஆள்றதை பற்றி மட்டுமே சுரேஷ்கிட்ட பேசணுமே தவிர அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி கூட பார்க்கலையே. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தாங்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக இருந்தால் அது நல்லாவா இருக்கும்? ரேவதி சொல்கிற மாதிரி நமக்கு தானே அது அசிங்கமாகவும் அவமானமாகவும் இருக்கும். அவங்கள ஒன்று சேர்த்து விட்டுட்டா நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காதுல்ல. ஏற்கனவே நமக்கு ஊரெல்லாம் நல்ல பேர் இருக்குது. அத்தை மாமாவும் நம்மளை அப்படி மதிக்கிறாங்க. நில்லுன்னா நிற்கிறாங்க, உட்கார்றாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் தப்பாக போயிட்டா நம்மளை அவங்க ஒரு வேளை மதிக்காமல் போயிட்டா என் பையன் வாழ்க்கை உங்களால் தான் மாப்பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே, என் மேலே தப்பான அபிப்பிராயத்தை அவங்க மனசில் உருவாக்கிக்கிட்டாங்கன்னா இல்லை இது சரிப்பட்டு வராது. அவங்க நல்லா இருந்தால் நீங்கள் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை பரவாயில்ல மாப்பிள்ளை, ஆரம்பத்தில் இப்படி இருந்தாலையும் ஒருத்தருக்கு புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சந்தோஷமாக இருக்காங்கன்னு அவங்க நினைக்கணும். என்னை பற்றி பெருமையாக நினைக்கணும். அதான் இந்த தங்கராஜுக்கு வேணும். இந்த தங்கராஜ் எப்பயுமே யார்கிட்டையுமே தோற்று போகவே கூடாது. சரி, நம்ம சுரேஷ் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜும் அங்கேருந்து போகிறாரு. மதி ரூமுக்குள்ளே உட்காந்து இப்போ ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ரேவதி போயிட்டு மேலே மதிக்கிட்ட ஆறுதலாகவும் சப்போர்ட்டிவாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, என் அப்பா அம்மாவை ஃபோன் பண்ணி வர வச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்களே, அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க, அவங்களே பண்ண தப்பை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. என்ன ஆனாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கவே கூடாதுன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படுறாங்க.
என்ன ஆனாலும் சரி நாங்கள் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனால் பிரச்சனைனா நீ அங்கேயே இருந்துடாத வந்துருன்னு சொல்கிறாங்க. எல்லா அப்பா அம்மாவும் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், நீ அங்கே தான் இருக்கணும், அதுதான் உன் வீடு, நீ அங்கே தான் சந்தோஷமாக இருக்கணும், என்ன ஆனாலும் சரி அடித்தாலையும் பிடிச்சாலையும் அங்கே தான் இருக்கணும்னு சொல்கிற அப்பா அம்மாவுக்கு மத்தியில் உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா எங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலாம் கூட யோசிக்காத, ஓடி வந்துரு மதி அப்படின்னு சொல்கிற அப்பா அம்மாவை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இல்லை உங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி சொல்லுவாங்களா? நீங்கள் என்கிட்ட பேசின விதத்துலேருந்து நீங்களும் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்கன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் உங்களோட சுச்சுவேஷன் வேறு மாதிரி, என்னோட சுச்சுவேஷன் வேறு மாதிரி. நீங்கள் அங்கே போய் நின்னா உங்கள் அப்பா அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. இப்போ மாப்பிள்ளைன்னு அவரை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு போய் அங்கே நிற்கும்போது அவங்களோட மனநிலை என்ன நடத்துறது புரியுது அவங்களுக்கு அப்படின்னும். புரியுது மதி, எல்லாம் புரிஞ்சதுனால தான் நான் உனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், நீ கவலையே படாத மாதிரி சரியாயிடும். நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன், சுரேஷ்கிட்டையும் பேசியிருக்கேன், அவரை சுரேஷ்கிட்ட பேச சொல்லியிருக்கேன், நீ கவலைப்படாத, சுரேஷ் மாறுவான், நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன்னு ரேவதி சொல்கிறாங்க. அப்படியே அழுதுகிட்டே ரேவதியோட மடியிலே படுத்து மதி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி தான் மலரும் அங்கே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மலரே நினச்சி வருத்தப்படுறாங்க மதி. இப்போ சுரேஷ் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அங்கே கீழே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ 2 பேரும் வழக்கம் போல் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிச்சிக்கிட்டே தங்கராஜ் நிறைய விஷயங்களை சுரேஷ்க்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. என்னம்மா நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு. ஆமாண்டா சுரேஷ், அவன் நாம் நினச்ச மாதிரி ஈஸியாக கிடையாது, மதி எப்படியாச்சும் நம்ம வழிக்கு வந்துடுவா, நீ அடக்குன்னா அடங்கிடுவான்னு நினச்சான், ஆனால் ரொம்ப நீ சொன்ன மாதிரி திமிரு பிடிச்சவளாக தான் இருக்கா, அவளை அடக்கணுன்னா ஒரே வழி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்றாங்க. புரியல மாமா, இப்படிப்பட்ட ஒருத்தியோட நான் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறதான்னு சுரேஷ் கேட்குறாரு. அப்படி இல்லைடா சுரேஷ், இன்னும் உங்களுக்கெல்லாம் நடக்க வேண்டியது நடந்துச்சா இல்லையா அப்படின்னுவோம். எங்கே மாமா நீங்கள் ஏன் என் வயிற்றறிச்சில் கலப்புறீங்க அப்படின்னுவோம். சுரேஷ், நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாக நடந்துச்சுன்னா பிரச்சனைலாம் சரியாயிடும்டா, கொஞ்சம் கொஞ்சமாக மதி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கா. மதிக்கு ஒரு குழந்தை உண்டாச்சுனாவோ குழந்தைக்காக வாச்சு அத்தை மாமாவும் கொஞ்சம் கோவப்படாமல் இருப்பாங்க, மதியும் புரிஞ்சுப்பா, எல்லாமே மாறிடும்டா. முதல்ல நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருங்க, குழந்தை வந்ததுக்கப்புறமா மதியம் அதே மாதிரி இருக்க மாட்டா, நீயும் அதே மாதிரி இருக்க மாட்ட, சரியாயிடும் அப்படின்றாங்க மாமா. அப்படின்னுமோ, சுரேஷ், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இதுக்காக தானே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், உன் வாழ்க்கை நாசமாக போகணும், இந்த மாதிரி மதிக்கிட்ட நீயும் மதியும் விட்டு கொடுக்காம சண்டை போட்டு பிரச்சனை வரணும்னு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே, நீ இதை பற்றிலாம் யோசிக்காத, என்ன எல்லாம் சரியாக போயிடும், மதிக்கிட்ட நான் பேசுகிறேன், ரேவதியும் பேசியிருக்கா, நீ கவலைப்படாத, நீயும் ஒரு சில விஷயங்களில் விட்டு கொடுத்துப்போ, அவளும் கண்டிப்பாக விட்டு கொடுத்து வருவா, என்ன போய் முதல்ல நம்ம வீட்டிலேருந்தே சந்தோஷமாக வாழ ஆரம்பிங்க, எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்கிறாங்க. சுரேஷ் ரொம்ப தயங்குறாரு, யோசிக்கிறாரு. ஏன்னா மதி மேலே அவர் அந்தளவுக்கு கோவத்தில் இருக்கார். இப்போது மச்சா தான் இதை குடிடா அப்படின்றாரு. அம்மா வேண்டாம் மாமா அப்படின்னுவோம். குடிடா அப்படின்னு நல்லா குடிக்க வச்சு தங்கராஜ் சுரேஷ்க்கு எடுத்து சொல்லவும் அவரும் போதையில் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரின்னு மாமா சொல்கிறது சரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. மேலே போனதுக்கப்புறமா மதி நின்றுட்டுருக்காங்க. அவங்க அப்பா வந்ததையும் அவருடைய அப்பா கிட்ட கோவமாக சுரேஷ் பேசினதையும் பற்றி பேசணும்னு மதி நினச்சிட்டு இருக்கும்போது மேலே போன சுரேஷ் அடுத்து உடனே வேகமாக நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தால் மட்டும்தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும், இல்லைன்னா நமக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும், நானும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுறேன், நீயும் எல்லாத்தையும் மறந்துடு, நீ தேவையில்லாமல் என் அம்மா கிட்ட கோவமாக பேசினா, என் அம்மாவும் பதிலுக்கு பேசினாங்க, நடந்தது எங்கள் அம்மா சொன்னபோது என் அம்மாவுக்காக நான் இதெல்லாம் உங்ககிட்ட பேசினேன், ஆமாம் திட்டினேன் தான், இல்லைன்னு சொல்லலை, அதுக்குன்னு உடனே நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துடுச்சு, நீயும் பண்ணது தப்பு தான், நானும் செஞ்சது தப்பு தான், அதனால் தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம், மாமா சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கலாம், எல்லாமே சரியாக போயிடும்னு சுரேஷ் சொல்லவும் மதிக்கு இது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, குழப்பமாக இருக்குது. இவர் குடிச்சிட்டு என்ன இப்படிலாம் பேசுகிறாரு, உளறாரு, உடனே திடீர்னு வந்த உடனே சேர்ந்து சந்தோஷமாக வாழலான்னு சொல்கிறாரு அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அவங்க திரும்பி நின்றுட்டுருக்காங்க இவருடைய குடி ஸ்மெல் தாங்க முடியாமல். அப்போது சுரேஷ் போயிட்டு நம்ம சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் போய் தோள் மேலே கை போடும்போது மதி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. மதி அவங்கக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறப்போ அப்படி கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததில் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க 2 பேரும் போயிட்டு தங்கராஜ் ரேவதி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. பிடிச்சி தள்ளி விட்டுட்டாமாம்மா அப்படின்றாங்க. இல்லை நான் வேணும்னு தலையில் அவர் தெரியாமல் கீழே விழுந்துட்டாரு, அவர் நிதானம் இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு மதி சொல்கிறாங்க. இதை தங்கராஜ் ஏற்றுக்கலைனாலும் ரேவதி ஏற்றுக்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு. ஏண்டா சுரேஷ் இப்படி மூக்கு மட்டும் குடிச்சிருக்க, உங்ககிட்ட நான் எவ்வளோ தடவை சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. அக்கா அவள் தான் பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்படின்னு. நான் வேணும்னு தள்ளலை அப்படின்றாங்க.
சரி ரேவதி நீ போய் மருந்து எடுத்துட்டான்னு சொல்லும்போது அவங்க மருந்து எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க. சுரேஷ் தான் காட்டுடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லும்போது தங்கராஜ் என்ன பண்ணுறாரு, ரேவதி அதை நீ மதிக்கிட்ட கொடு அப்படின்றாங்க. என்னங்க சுரேஷ்க்கு நான் பண்ணுறேன் அப்படின்னுமோ, இல்லை நீ கொடு, அவங்க புருஷனாச்சு அவங்க பொண்டாட்டியாச்சு அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், நாம் இதில் தலையிடக்கூடாது, மதி புடிமா பிடிச்சி சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு பாருமா, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாங்க. அவங்களும் தயங்கிட்டே நிற்கிறாங்க. பொடிமதி சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் நிற்கிறாங்க. தங்கராஜா அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுனால ரேவதியாலும் எதுவும் செய்ய முடியுதில்ல. இப்போது மதி இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, காட்டுங்க அப்படின்றாங்க. நீ எதுவும் எனக்கு பண்ண வேணாம், நீ தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்றாங்க. நான் வேணும்னு பண்ணலை, உங்ககிட்ட நான் பேசணுன்னு தான் நினச்சேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சு, காட்டுங்க அப்படின்றாங்க. அவர் அப்படியே பெட்டில் படுத்துக்கிறாரு. படுத்ததுக்கப்புறமா மதி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறாங்க. லைட்டாக அவருக்கு அடிபட்டிருக்கு. அங்கே பஞ்சில் வச்சு மருந்து வச்சு அவங்க தொடச்சிட்ருக்காங்க. இப்போது அவங்கக்கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் ஏன் அப்பா கிட்ட கோவமாக நடந்துக்கிறீங்க, எதுக்காக நம்ம பிரச்சனையில் அவங்கள அடிக்கடிக்கு வீட்டுக்கு வர வைக்கிறீங்க, அவர் ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவர், அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, எனக்கு விருப்பம் இல்லைனாலே அவங்க எல்லோரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணிக்க வச்சுட்டாங்க, இங்கே நான் சந்தோஷமாக இருந்தால் போதுன்னு மட்டும் தான் நினச்சாங்க, ஆனால் இப்படிப்பட்ட குடும்பத்தில் தப்பான கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே, இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறதை நினச்சி அவங்களும் வருத்தப்படுறாங்க, தேவையில்லாமல் என் அப்பா அம்மாவுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம், நான் ஒன்றும் வேணும்னு செய்யலாம், உங்கள் அப்பா அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நானும் நினைக்கவே இல்லை, உங்ககிட்ட பேச தான் நான் வந்தேன், ஆனால் இப்படிலாம் நடந்துடுச்சு, நடந்ததுக்கு உங்ககிட்ட நான் சாரி கேட்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துருச்சு, நீங்களும் குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் இருக்கிறீங்க, கீழேயும் விழுந்துட்டீங்க, சாரி அப்படின்னும். ஓ உன் வாயிலிருந்து சாரி எல்லாம் வருமா, இது கேட்கும்போதே எனக்கு ஆச்சரியமாக தானே இருக்குது, இந்த மன்னிப்பை நீ அப்போவே கேட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமான்னு சுரேஷ் கேட்டுட்ருக்காங்க. நடந்த பிரச்சனையை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு தேவையில்லாமல் படுங்க அப்படின்றாங்க. போ தூங்கு போக அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அங்கே போன ராம்மூர்த்தி அவங்களோட ஒய்ஃப் கேட்குறாங்க, மதி எப்படி இருக்கா, எங்கே இருக்கா அப்படின்னு. உடனே நான் மாவளோட வீட்டுக்கு போனேன், ஆனால் அவங்க அங்கே இல்லை, நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க அப்படின்னும். என்னங்க ஆச்சு அப்படின்னும் போலீஸ் ஸ்டேஷன் போன கதையிலேருந்து மொத்தத்தையும் சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு மதி இப்படி செஞ்சுருக்காளா, இவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வீண் மம்பு, வீட்டு பெரியவங்களை மாமியார் மாமனார் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஏற வச்சுட்டாலே, என்னதான் அவங்க பிள்ளை போலீஸாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் குற்றவாளியாக நிற்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அவமானம்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கராஜ் வீட்டில் சார் வீட்டில் போயிட்டு நான் பேசிட்டு தான் வந்தேன், மதி அங்கே தான் இருந்தா, நான் எடுத்து சொல்லி புரிய வச்சுருக்கிறேன், நீங்கள் மன்னிப்பு கேட்குற மாதிரி உங்கள் பொண்ணுக்கு நல்லது கெட்டது சொல்லியிருந்தா இப்படி எல்லாருக்கிட்டையும் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை, என்ன பொருளை பேத்து வளர்த்து வச்சுருக்கேன்னு என்கிட்டயே நேரடியாக கேட்குறாங்க அப்படின்னுமோ. அப்போது இதே மாதிரி தான்ப்பா அக்கா கிட்டையும் பேசியிருப்பாங்க, அப்போ அதனால தானே அக்கா கோவப்பட்டு உங்களுக்காகவும் அம்மாவுக்காகவும் சப்போர்ட் பண்ணி அந்த வீட்டில் நின்றுருப்பாங்க, இதனால கூட பிரச்சனை எல்லாம் வந்திருக்கலாம்ல அக்காவுக்கும் மாமாவுக்கும் அப்படின்றாங்க. ஆனால் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு உன் அக்கா புரிஞ்சுக்கணும்ல அறிவு, அதை அவள் புரிஞ்சுக்காம தானே இருக்கா, அதனால தானே இம்புட்டு பிரச்சனையும் அப்படின்றாங்க. அக்கா கிட்ட பேசினா சரியாக போயிடும்ப்பா அப்படின்னு. என்னமோ நான் மதிக்கிட்ட பேசியிருக்கிறேன், எத்தனை தடவை பேசினாலும் இதே மாதிரி ஏதாச்சும் நடந்துட்டு தான் இருக்குது, இதுக்கப்புறமாச்சும் மதி புரிஞ்சு நடந்துப்பாலாம் என்னென்னு தெரியலன்னு ராமூர்த்தி அவங்க வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, யார் விட்டு கொடுத்து போக போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.